ஒரு கோலக்காரன் ஏன் அப்படிலாம் பேசு போறதுக்கு நான் போய் மகாவை சமாதானப்படுத்துறேன். சரி வா, பிரபாவுக்கு எதுவும் ஆகாது மகாவே. அங்கிருந்து தள்ளிக்காக நின்னுட்டு இருந்தோம். தள்ளி இருந்தீங்களோ பக்கத்துல இருந்தீங்களோ இப்ப அது விஷயம் இல்ல. மற்றபடி எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். இல்ல சார். பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தரே. அதுக்குள்ள எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. அதான் நடந்த நிலைமை சொல்லிட்டோமே. யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது அட்டந்த கேஸ். நீ சொல்றதெல்லாம் நம்பி விட முடியாது. கூடவே இந்த பிரபா கூட வருது. அந்த பைக்கியரோட பொண்டாட்டியா இருக்குமோ? படிக்கலாம் அதுக்கு சுமாருமா ஏதாவது உழைக்க கூட நமக்கு தெரியுது. இல்லடா, ஐயோ அவளை பாசம் அது போய் ஆளே வாய்த்தா வர நீ ரொம்ப போய் டேய், இங்க நம்மள யாராவது நீங்க பண்ணிருக்கா? இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டான்னு தான் எனக்கு தோணுதுக்கா. ஐயோ காயத்ரி, முடிஞ்ச இதே விஷயத்த நீ போலீஸ் கிட்டயே சொல்லிடு. நாங்க எந்த தப்பும் பண்ணாததாலதான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்லி இங்க உட்காந்துருக்கோம். அப்சர்வேஷன்ல வச்சுக்கோ. கண் முழிச்சதும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தர போய் பாருங்க. ஓகே, பாதிப்பு இருக்கான்னு இவனும் கூட தெரியும். நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். ரிப்போர்ட்ஸ் இல்லாம விஜய், ஒரு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்ப நான் போன லேப்ல இப்பெல்லாம் ரிப்போர்ட் கொண்டு போய்ப்பாங்க. அதுவும் பார்த்து போயிடி சுயிதா. விஜயும் பிரபாவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அந்த இல்லாம போய் தவிர்த்துட்டோம். வீட்டை வந்து கிட்ட ஓடி வந்துட்டு போய்தான் ஏதாவது சொல்லி அதே பிரபாக்கு இந்த பிரச்சனையை நாங்க எல்லாரும் இருக்கோம். தானே பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாம போங்க.